Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. நான் அஸ்திவாரத்தை போட்டேன், வேறு ஒருவன் அதின் மேல் கட்டுகிறான். அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய 4வது ஜீவிதம், அவன் போட்ட அஸ்திவாரத்துல ஜனங்களை வீடு கட்ட வைக்கணும். அவன் போட்ட அஸ்திவாரத்திலேயே ஜனங்களை வளர்க்கணும். நான் போட்ட அஸ்திவாரத்திலே ஒருவன் அதை என்ன செய்யறான்? வேறு ஒருவன் வந்து அதை கட்டுகிறான். உங்க அஸ்திவாரத்தை நீங்க காட்டின உடனே சபை ஜனங்க சொல்லுது, பாஸ்டர் இது மேலேயே நாங்களும் கட்டுறோம். ஊழியக்காரன் அஸ்திவாரத்தை காட்டின உடனே சனம் சொல்லணும், நாங்க உங்க இந்த அஸ்திவாரத்தின் மேலே சபையை கட்டுறோம். ஐயோ, ஊழியக்காரன் இந்த குடும்பத்தின் அஸ்திவாரத்தை காட்டுறான், உடனே ஜனம் சொல்லுது, நாங்களும் உங்களை போல இந்த அஸ்திவாரத்தை கட்டுறோம். உங்க அஸ்திவாரத்தை நீங்க காண்பிக்கும் போது இன்னொருவன் வந்து அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்ட வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஜீவிதம் அமையணும். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் குடும்பத்தை போல நாங்களும் வாழணும், எங்க பாஸ்டர் போல நாங்களும் ஜீவிக்கணும். ஏன்னா அவர் இயேசுவை போல ஜீவிக்கிறார். அதான் பவுல் சொல்லி கொடுத்திருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை. ஏன்? அவர் போட்ட அஸ்திவாரமே கிறிஸ்துவை வைத்துதான், அது மேல நீங்களும் கட்டுங்கன்றார். தயவு செய்து சொல்றேன், சபையில குடும்பத்துல தேசத்துல குழப்பம் வராம இருக்கணும்னா ஊழியக்காரன் தான் அதை கிளியர் பண்ணணும். ஊழியக்காரன் தான் அந்த குழப்பத்தை என்ன செய்யணும். இதுக்கு ஆண்டவர்லாம் என்ன செய்ய மாட்டாரு, வர மாட்டார். அவர் குழப்பத்தை தீர்க்கிற தேவன் அல்ல, குழப்பத்தை உருவாக்கினவனே குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களால தானே சபையில குழப்பம் வந்துச்சு. கிறிஸ்தவ சமுதாயத்துல நீங்களே குழப்பத்தை மாத்துங்க. உங்களால வருகிற குழப்பத்தை நீங்களே மாத்தி உங்க அஸ்திவாரத்தை காட்டி அது மேல மத்தவங்களை கட்ட வைங்க. அப்போ நிறைய பேர் உங்கள் மூலமாய் கிறிஸ்துவை அறிந்து தங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய கூடாரத்தை அந்த அஸ்திவாரத்தின் மேல் அவர்கள் கட்டுவார்கள். ஜெப ஜீவிதத்தை கட்டுவாங்க, பரிசுத்த ஜீவிதத்தை கட்டுவாங்க, விசுவாச ஜீவிதத்தை கட்டுறாங்க. ஒரு பெரிய சர்ச்சில இருந்து ஒரு பல குடும்பம் வெளியே வந்துட்டு, என்ன இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? எங்க பாச எப்ப பார்த்தாலும் காசு கட்டிட்டு இருக்கிறாரு. எங்க பாச எப்ப பார்த்தாலும், நானும் 24 வருஷமா இந்த சர்ச்சில் இருக்கேன், இடம் வாங்குறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்ச்சு கட்டுறாரு, இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு, காசு கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு இந்த அஸ்திவாரத்தின் மேல இனி நான் வீடு கட்டுற மாதிரி இல்ல. ஆனா அந்த சர்ச்சுக்கு நாங்க போறது இல்ல பாஸ்டர். ஐயோ, நிறைய விசுவாசிங்க உடைய கூக்குரல் அப்படிதான், சபைக்கு போகாம வீட்டுல ஆராதிக்கிறேன்றாங்க. ஏன்? எங்க பாஸ்டர் போட்ட அஸ்திவாரமே சரியில்லை, அஸ்திவாரமே போடாம வீடு கட்டுன்றார். எப்படி அவர் மேல வீடு கட்டுறது? அவர் ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறார், அது மேல வீடு கட்ட முடியுமா? அவர் இங்க ஒண்ணு வச்சிருக்கிறார், அங்க ஒண்ணு வச்சிருக்கிறார், அது மேல வீடு கட்ட முடியுமா? அவர் காலையில ஒண்ணு பேசுறார், சாயங்காலம் ஒண்ணு பேசுறார், அது மேல வீடு கட்ட முடியுமா? பணம் இருந்தா ஒண்ணு பேசுறாரு, பணம் இல்லாட்டா ஒண்ணு பேசுறாரு, அது மேல வீடு கட்ட முடியுமா? அவரு இந்தியால இருந்தா ஒண்ணு பேசுறாரு, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தா ஒண்ணு பேசுறாரு, அது மேல வீடு கட்ட முடியுமா? அதனால இந்த சபை பல பேர் சபைக்கு போறது இல்லை, வீட்டிலேயே ஆராதிக்கிறாங்க. ஏன்னா அஸ்திவாரத்து மேல கட்டுறதுக்கு யாருக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. அஸ்திவாரம் எல்லாம் களிமண்ணும் மண்ணும் உலக ஐஸ்வர்யமும் உலக சொத்துமா இருக்கு. தயவு செய்து சொல்லணும், சின்ன சர்ச்சை கட்டினாங்களா காலம் எல்லாம் உங்களுக்கு தேவை தேவை தேவைன்னு ஒரு அஸ்திவாரத்தை காட்டிக்கிட்டே இருந்தா ஜனங்க அது மேல வீடு கட்ட முடியும். சின்ன சர்ச்சை வச்சிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபாதுன்னா சாகர வரைக்கும் அப்படியே இருங்க. சாகர வரைக்கும் எங்களுக்கு அந்த பரம தரிசனம் இருக்கு பாச. என்ன இருக்கு? எங்களுக்கு பரம தரிசனம் இருக்கு பாச. பெரிய இடம் வாங்கி பெருசா கட்டணும், அதுக்காக அடுத்த ப்ராஜெக்ட் பணந்தா ஊரெல்லாம் பணம் வாங்கி இடத்த வாங்கியாச்சு, வீட கட்டு, சர்ச்ச கட்டு. எவ்வளவு காலம் தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? உங்க அஸ்திவாரமே இல்லாத ஒரு ஊழியக்காரன் மத்தவங்க சொல்லிடுவாங்க. பவுல் சொல்றார், என்ன பின்பற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, காரணம் என் அஸ்திவாரத்தின் மேல் அவங்க கட்ட ரெடியா இருக்கிறாங்க. உங்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் இன்னொருத்தர் கட்டுற மாதிரி நீங்க செயல்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.
இன்னைக்கு நிறைய பேருடைய அஸ்திபாரத்தின் மேல யாரும் கட்டுறதுக்கு என்ன இல்ல, மனமே. அவர் கதை அப்படிங்க. அவர் பையனை எடுத்துக்கிட்டு ஐயோ அவன் வேற மாதிரி. இதனால இப்ப நாங்க என்ன பண்றதுனே தெரியலன்றாங்க. வேண்டாம், உங்க அஸ்திபாரத்தின் மேல வீடு கட்டுற ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கு காமிங்க. என் குடும்ப வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் குடும்பங்கள் கட்டுறாங்க ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை பாரு நிறைய பேர் கட்டி எழும்புறாங்க. என்னுடைய சபையினுடைய அஸ்திபாரத்தை பார்த்து நிறைய சபைகள் மாறுது. என்னுடைய ஊழியத்தின் அஸ்திபாரத்தை பார்த்து நிறைய ஊழியங்கள் மறுரூபம் அடைகிறது. அப்படி சொல்ல வைங்க. ஆமென், ஆமென். நீங்க நிறைய ஊழியர்களை பார்த்தாலே விசுவாசிகளுக்கு அஸ்திபாரத்தின் மேல கற்ற விருப்பமே என்னமா பார்த்து ஒரு கல்யாணம் நடக்கணும், சர்ச்சுக்கு போகணும், சேர்த்தா தூக்கி போடுவாங்க, அதுக்காக போறேன். தோத்திரம். இது அஸ்திபாரம், இது அஸ்திபாரம். ஐயோ, அஸ்திபாரம் என்பது அது அல்லங்க. இயேசு கிறிஸ்துவினால் அவரால் போடப்பட்ட அஸ்திபாரத்தை ஜனங்களுக்கு காட்டி அவங்க வந்து கட்ட வைங்களே, அவங்க ஆசைப்படணும் என்று நிறைய சொல்லுவாங்க. உங்களை போல வாழ்றதுக்கு நாங்க ஆயத்தமாயிருக்கிறோம். நிறைய பேர் யூடியூப்ல பிரசங்கத்தை கேட்டு சொல்லுவாங்க, நாங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு இப்ப மாறி இருக்கிறோம் பாஸ்டர். சிலர் சொல்லுவாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டிருந்தா நாங்க எப்பவுமே மாறி இருப்போமே. எங்களுக்கு யாரும் இப்படி கட்டுவதற்கு சொல்லி தரலையே. உலக செல்வங்களை, உலக ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க. நாங்க இப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு அஸ்திபாரமே இல்ல பாஸ்டர். அஸ்திபாரம் இல்லாத ஒரு ஊழியக்காரன், அஸ்திபாரம் இல்லாத ஊழியக்காரன் குடும்பம், அஸ்திபாரம் இல்லாத சபை, அஸ்திபாரம் இல்லாத ஊழியங்கள், இவைகளிலே நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய பலனையும் ஐஸ்வர்யத்தையும் இழந்திருக்கிறோம். இப்ப நாங்க எங்க போக, எதுல எங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப எங்களுக்கு தெரியல. ஊழியக்காரனை குழப்பத்துக்கு காரணமா இருக்க வேண்டாம். உங்க அஸ்திபாரத்தின் மேல ஒரு குறைஞ்சது 100 பேராவது கட்டடங்களை கட்டி எழுப்பணுங்க. அல்லேலூயா. உங்க தனிப்பட்ட ஊழியக்காரனுடைய அனுபவத்தை பார்த்து உங்களை மூலமா நிறைய ஊழியர்கள் அது கட்டணும். இந்த பாஸ் இவ்வளவு கரெக்டா இருக்கிறார், இவ்வளவு சரியா இருக்கிறார், அப்புறம் போல நாங்க மாறி எங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பணும், ஆசைய வாஞ்சிய உண்டு பண்ணி. ஆனா இன்னைக்கு அப்படி, அந்த பாஸ் கார் வாங்கிட்டார், அந்த பாஸ் வண்டி வாங்கிட்டார், அந்த பாஸ் சபைக்கு இடம் வாங்கிட்டார், அந்த பாஸ் ஏசி போட்டார், அத போல நம்ம மாறணும். இந்த அஸ்திபாரம் அழிஞ்சிருங்க, இந்த அஸ்திபாரம் அழிஞ்சிரும். பவுல் அழகா சொல்றார், நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை எனக்கு சொல்றீங்க, நான் ஒரு புத்தியுள்ள ஊழியக்காரன், நான் ஒரு சிற்பாசாரியா இருக்கிறேன், நான் அஸ்திபாரம் போட்டேன், என் அஸ்திபாரத்தின் மேல் பல ஆயிரக்கணக்கானவர் அதன் மேல் அஸ்திபாரத்தின் மேல் நினைச்சாங்க கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறார் 6வதாக, அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை.